அவர்தான் அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்டை தயார் பண்ணி இன்று கூட அந்த ஆவணத்தை அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்டை உங்களிடம் கொடுக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு டிராஃப்டிங் எஸ்எல்பியை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. ம். அவர் வந்து அந்த ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு எஸ்எல்பி எப்படி டிராஃப்ட் செய்யவும் என்பதற்கான ஒரு மாடல் டிராஃப்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கிறது. ஏற்கனவே நல்ல வழக்குகள்லாம் நடந்திருக்கிறது. அதில் இருக்கிற அந்த கான்ஸ்டிடியூஷன் மேட்டர்ஸ்லாம் அதில சொல்லி கிறிஸ்பாகவும், கன்சைஸாகவும், விலாவாரியாக இல்லாமலும் அவ்வளோ அழகாக அதனால தான் அவர் உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கிறார். ம். ம். அவர் வந்து அத டிராஃப்ட் பண்ணி குடுத்தார். அது அப்புறம் சி.எஸ். வைத்தியநாதன் என்ற அவருடைய மூத்த வழக்கறிஞர். அதனால அவர் செட்டில் பண்ணாரு. அதுல வந்து டிராஃப்டட் பைன்னு ஒண்ணு இருக்கும். அடுத்தது செட்டில்டு பைன்னு ஒண்ணு இருக்கும். சரி, இவங்க 2 பேரும் செட்டில் பண்ணா தான் அது அப்புறம் எஸ்எல்பிய ஃபைல் பண்ணலாம். சரி. மூத்த நீ அ வழக்கறிஞர் தான் அத செட்டில் பண்ணணும். ம். அத வந்து அவர் சி.எஸ். வைத்தியநாதன் சார் வந்து செட்டில் பண்ணிட்டார். அதுல ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட்ட வந்து ஒரு சிதம்பரம் மூத்த வழக்கறிஞர் ஒருத்தர் கோவில்ல முன்னாடி நடத்தின வழக்கறிஞர் வெங்கட்ராமன் ஒருத்தர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அவர் என்ன சொன்னார்ன்னா, "நீ போப்பா எல்லாத்தையும் எழுது. அதுல முக்கியமான பாயிண்ட்ட ஒண்ணு எழுது. சிதம்பரம் கோவில் நிர்வாகம் பொது மகாசபை பொது தீட்சிதர்களால் முடிவரும்போது, ஜோதி ஸ்வரூபமாக நடராஜர் முன்னிலையில் தான் அந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது என்பதை அந்த எஸ்எல்பி டிராஃப்ட்ல இன்க்ளூட் பண்ணு."